போலீஸ் என்ற ஆணவமும் திமிரும் அதிகாரமும் ஒரு 27 வயதான இளைஞனுடைய உயிரை காவு கொண்டிருக்கு. சினிமா பாணியில் நடந்திருக்கிற மிருகத்தனமான கொடூரமான ஒரு சம்பவம். கண்ணில் காதில் மூக்கில் என்று சொல்லி பிறப்புறுப்பு வரைக்கும் மிளகாய் தூள் பூசப்பட்டு ஒரு கோவில் காவலாளியாக இருக்கிற அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம்ன்றது தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் உலுக்கி போட்டிருக்கு. நீதிபதி இந்த வழக்கு நடந்த சந்தர்ப்பத்தில் நேற்று சில கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதில் இருக்கிற சந்தேகங்கள் சம்பந்தமாக நீதிபதியால் நேரடியாக கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அரசு இந்த இளைஞனை படுகொலை செய்திருக்குன்னு சொல்லி நீதிபதி சொல்றார். போலீஸ் படுகொலை செய்திருக்குன்னு சொல்றதை விட அரசு தன்னுடைய குடிமகனையே படுகொலை செய்திருக்குன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதிபதி நேற்று வழக்கை விசாரிக்கும் போது சொல்றார். இந்த சம்பவம்ன்றது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கு. திருப்புவனத்தில் இந்த சம்பவம் பதிவாகுது. ஒரு அம்மாவும் மகளும் வசதியான குடும்பம் காரில் போய் சாமி கும்பிடுறதுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே கோவில் காவலாளியாக இருக்கிறவர் தான் 27 வயதான அஜித்குமார்னு சொல்லப்படுற இளைஞன். வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த கோவிலுக்கு காவலாளியாக சில மாதங்களுக்கு முதல்ல தான் வேலைக்கு வந்திருக்கிறார். ஒரு சில மாதங்களாக சம்பளம் கூட கிடைக்கலன்னு சொல்லியும் அஜித்குமாரனுடைய தம்பி இன்றைக்கு ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு தாயும் மகளும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சாமி கும்பிடுறதுக்குன்னு சொல்லி கோவிலுக்கு காரில் கார் திறப்ப இந்த அஜித்குமார்ட்ட கொடுத்துருக்குறாங்க, காரை கொண்டு போய் பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கார் அவருக்கு ஓட தெரியாது, அவருடைய நண்பர்களை கூப்பிட்டு காரை கொண்டு போய் பார்க் பண்ண சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் ஆரம்பிக்கிற விதமே பிழையானதுன்னு சொன்னா, வசதியான குடும்பம் கார்ல வர்றாங்கன்றதுக்காக காரை கொண்டு போய் கோவில் காவலாளி பார்க் பண்ணணும்னு சொல்லி எந்த விதமான தேவையும் அவசியமும் கிடையாது. கோவில் காவலாளி என்று சொல்லப்படுற ஒரு நபர் வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர், கஷ்டப்பட்டு மாத சம்பளத்துக்காக வரும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்காக வந்திருக்கிறார்ன்றதுக்காக நீங்க வசதியானவர்கள் கார்ல வர்றீங்கன்றதுக்காக உங்களுடைய காரை கொண்டு போய் பார்க் பண்றது, உங்களுக்கு சேவை செய்ய பணிவிட செய்யறதுக்காக கோவில் காவலாளி அங்க வேலைக்கு அமர்த்தப்படலை. கார் பார்க் பண்ணப்பட்டதுக்கு பிறகு கோவில்ல சாமி கும்பிட்டு இந்த அம்மாவும் மகளும் வந்ததுக்கு பிறகு காரை திறந்து பார்த்துருக்குறாங்க. பின் சீட்ல கார்ட பின் சீட்ல இருந்ததா சொல்லப்படுற 10 பவுன் நகை காணாம போயிருக்குன்னு சொல்லி அந்த இளைஞன்ட்ட கோவில் காவலாளிகிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பிறகு தங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, காரை பின்னுக்கு வச்சிருந்தோம், பின் சீட்ல 10 பவுன் நகையை வச்சிருந்தோம், இந்த கோவில் காவலாளிகிட்ட பார்க் பண்ண சொல்லி திறப்பு கொடுத்திருந்தோம், அவர் தான் திறப்பு வச்சிருந்தார், அவர் தான் எடுத்திருக்க முடியும் என்ற மாதிரி போலீஸுக்கு சொன்னதும் தனிப்பட 10 பவுன் நகை காணாம போகுதுன்னு சொல்லி ஒரு பெண் சொன்ன முறைப்பாட்டுக்காக 27 வயதான கோவில் காவலாளியை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு போலீசினுடைய தனிப்பட நீண்ட தூரம் இருந்து விசாரணை செய்து அந்த இளைஞனை கொடூரமான முறையில் மிருகத்தனமா மனிதாபிமானம் இல்லாம சினிமா பாணியில தாக்கி மிளகாய் தூள் போடப்பட்டதா சொல்லப்படுது. கண் காது மூக்கு பிறப்புறுப்பு வரைக்கும் மிளகாய் தூள் பூசப்பட்டு இரும்பு கம்பிகளால அந்த இளைஞன் தாக்கப்பட்டிருக்கிற கொடூரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. நகையை பறி கொடுத்ததா சொல்லப்படுற அந்த பெண் ஒரு மருத்துவர், கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கிறாங்க. ஒரு திமிரோட இருக்கிற நபருக்கு எப்படி பக்தி இருக்கும்ன்றது தெரியாது. சாமி கும்பிடுறதுக்கு போறோம், உங்களுடைய காரை உங்களால பார்க் பண்ண முடியல, ஒரு பணத்திமிரில் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சாமி கும்பிடுறதுல பக்தியோட இருக்கிறதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. இந்த மாதிரியான மனநிலை பலர் மத்தியிலையும் இருக்கு. அந்த பெண் IAS அதிகாரியினுடைய ஒரு உறவினர் என்று சொல்லப்படுது. 2011ஆம் ஆண்டிலேயே பண மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு குடும்பம். அரச தொழில் வாங்கி தர்றோம், 15-16 நாட்களுக்குள்ள வாங்கி தர்றோம் என்று சொல்லி 15 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு மோசடி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த விசாரணைகள் இதுவரைக்கும் நிறைவடையாம இருக்கு. 2011ஆம் ஆண்டுல பண மோசடி சம்பந்தமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அந்த சம்பவத்தில் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பின்னால எப்படியான அதிகாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கும்ன்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமா இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். அந்த விசாரணைகள் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரியான அதிகார பின்புலம் இருக்கிற ஒரு குடும்பம் சொல்லி ஊடகங்கள்ல பல தகவல்கள் இன்றைக்கு பேசப்பட்டு வருது. இது சம்பந்தமா 6 போலீஸ் அதிகாரிகள் மேல குற்றம் சாட்டப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 15 நாட்கள் வரைக்கும் நீதிமன்ற தடுப்பு காவல் வச்சு அந்த 5 போலீஸ் அதிகாரிகளையும் விசாரணை செய்யறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுல இருக்கிற கொடுமையான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இளைஞனை தாக்கி படுகொலை செய்திருக்கிற அந்த போலீஸ் அதிகாரியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால போராடுறாங்க. இவங்கெல்லாம்
கைது செய்யப்பட்டிருக்க கூடாது, இது ஒரு பிழையான செயற்பாடு, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்கிறதுன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி மிருகத்தனமாக நடந்து கொண்டிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகளினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. இவங்களை மட்டும் கைது செய்திருக்கிறீங்க, ஆனால் அவங்களுடைய உயர் அதிகாரிகள் சொன்ன உத்தரவை தான் அவங்க கேட்டு செயல்பட்டிருக்கிறாங்க, எப்படி கைது செய்திருக்க முடியும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கறது கிடையாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரிகளினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் வந்து போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் வந்து ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவர், வரும் ஒரு கோவில் காவலாளி, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு இருக்கிறவர், அடிச்சாலும் கொலை செய்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதுன்ற மாதிரியான மனநிலை போலீஸுக்கு மட்டும் கிடையாது, போலீசினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இருக்கின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிற இந்த போராட்டம்ன்றது. நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு விசாரணை நடத்தப்படுது. சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையும் சிபிஐ விசாரணைக்கு வந்து அனுமதி கொடுத்து இப்போ சிபிஐக்கு விசாரணைகள் மாற்றப்பட்டிருக்கு. இந்த விசாரணை நடத்தப்படும் போது நீதிபதி சில கேள்விகளை கேட்கிறார். எஃப்ஐஆர் பதிவு செய்யாம எப்படி ஒரு இளைஞனை வந்து விசாரிக்க முடியும், ஒரு பிரேத பரிசோதனை சமர்ப்பிக்கப்படுறதுக்கு ஏன் இந்த அளவு தாமதமாகிருக்குன்னு சொல்லி நீதிபதி கேள்வி கேட்கிறார். 1 மணித்தியாலம் தொடக்கம் 2 மணித்தியாலங்களுக்குள்ள பிரேத பரிசோதனை நடத்தி முடிச்சிருக்க முடியும், 5 மணித்தியாலங்கள் தாமதமாகி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து நீதிபதிட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்களை நேரடியாக சந்திச்சு கேள்வி கேட்டு விசாரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை போலீஸ் அதிகாரிகள் வந்து நீதிபதிக்கு ஏற்படுத்தி கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால போலீஸ் அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதியே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்குறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி சொன்னதும் நீதிபதி சொல்றாரு, நீங்க எதிர்கட்சியா இருந்திருந்தா இந்த மாதிரி அரசியல் செய்திருக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. போலீஸ் இந்த இளைஞனை படுகொலை செய்திருக்கு என்று சொல்றதை விட நீதிபதி சொல்றாரு, அரசு தன்னுடைய குடிமகனை ஒரு நாட்டினுடைய அரசு படுகொலை செய்திருக்கிற சம்பவம் என்று சொல்லி நீதிபதி நேரடியாக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தின ஒரு வழக்கு விசாரணையா நேற்றைய வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. சில ஆதாரங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு, சில நபர்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீதிபதியை சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறார். இந்த சம்பவம் பற்றின விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படணும். இந்த 5 பேரும் வந்து இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. 15 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இனி தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிற தனிப்படைகள் கலைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற தனிப்படைகள் என்றது போலீஸ் உயர் அதிகாரிகளினுடைய கூலிப்படையா பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. உயர் அதிகாரிகளுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து தங்களுடைய சொந்த தேவைகளுக்கு, சினிமாவில் நாங்கள் பார்க்குற அதே சம்பவங்கள் உண்மையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மாதிரியான சம்பவம் என்றது. தங்களுக்கு நெருக்கமானவர்களை பயன்படுத்துறது, குடும்ப தேவைகள், வீட்டில் வேலை செய்யறதுக்காக பயன்படுத்துறது, ஒரு அடியாள் மாதிரி இல்லாட்டி கூலிப்படை மாதிரி தான் இந்த சிறப்பு தனிப்படைகள் பயன்படுத்தப்பட்டு வருது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அதை விசாரிக்கிறதுக்காக மட்டும் தனிப்படைகள் அமைக்கப்படணுமே தவிர இப்போதைக்கு இருக்கிற தனிப்படைகள் எல்லாமே கலைக்கப்படணும் என்ற மாதிரியான ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதும் மிக முக்கியமான ஒரு தகவல். நாங்கள் சினிமாவில் கேள்விப்படுற சம்பவங்கள் நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கு. 5 வருஷங்களுக்கு முதல்ல 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம். சாத்தான்குளம் சொல்லி ஒரு கிராமத்தில் அப்பாவும் மகனும் போலீஸால சித்திரவதை செய்யப்பட்டு கொடூரமான முறையில் மிருகத்தனமா அடிச்சு படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது 5 வருஷங்களுக்கு முதல்ல. அதை பற்றின செய்திகளை வந்து அதுக்கு பிறகு பார்க்கவே முடியல. நான் கூட நினைச்சிருந்தேன் இன்னைக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர்களுக்கு எல்லாம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கும், அந்த வழக்கு முடிஞ்சிருக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு செய்தி வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. 5 வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகும் கூட அந்த சாத்தான்குளத்தில் அடிச்சு படுகொலை செய்யப்பட்ட அப்பாவுக்கும் மகனுக்கும் இதுவரைக்கும் நீதி நிலைநாட்டப்படல. அந்த வழக்கு விசாரணை 5 வருஷங்களா தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் 5 நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால திசை திருப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருது, அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டு வருதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. திரும்ப இந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படுது என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. 5 வருஷங்களுக்கு முதல்ல நடந்திருக்கிற அவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட இதுவரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைக்காம அந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. தாமதிக்கப்படுற நீதி என்றது மறுக்கப்படுற நீதி. இந்த சம்பவத்திலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குமா இல்லையான்றது தெரியாது. இன்னைக்கு அந்த 27 வயதான இளைஞன் உயிரோட இல்லை, போலீஸால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞனுடைய தம்பிக்கு வந்து அரச தொழில் வாய்ப்பு கொடுக்கப்படும், பணம் கொடுக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அஜித்குமார் என்று சொல்லப்படுற 27 வயதான அந்த இளைஞன் திரும்பி வரப்போறது கிடையாது. தமிழ்நாட்டில்
இது கடைசி சம்பவம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இலங்கையிலையும் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. ஆனால் தொடர்கதையாகி கொண்டு தான் இருக்கு. இது கடைசி சம்பவமாக இருக்க போகிறது கிடையாதுன்றது தான் இதில் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த சம்பவத்திலேயாவது விரைவிலேயே நீதி கிடைக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.